ஏற்கனவே பழனியில் 4 தடவை இந்த குழந்தை வந்து கச்சேரி பண்ணியிருக்காங்க, சொற்பொழிவாற்றியிருக்காங்க. உங்கள் அனைவருக்காகவும் இந்த நிகழ்வு இன்றுடன் இந்த குழந்தையினுடைய ஆசீர்வாதத்துடன் சொற்பொழிவுடன் முடிய வேண்டும் என்று அந்த இறைவன் ஆணையிட்டதன் பேரில் இங்கே வந்திருக்கிறாள் குழந்தை தியா. எல்லாரும் ஒரு கரவொலி மூலமாக பாராட்டுங்க. முடிஞ்ச ஏற்பாடு உங்களுடைய பாராட்டுகள். ஹலோ, விநாயகர் திருக்கோவில்ல மகா கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடந்துச்சு. பொதுவா ஒரு கோவில்ல நடக்கிற ஒரு கும்பாபிஷேகத்துல நம்ம போய் கலந்துக்கிட்டாலே அவ்வளோ புண்ணியமா. புல் இருக்குல்ல, புல், அதுல கோவில் கட்டுனா 100 வருஷம் புண்ணியமா. களிமண்ல கோவில் கட்டுனா 10-100 வருஷம் புண்ணியமா. அதாவது 10 × 100 எவ்வளோ? 1000 வருஷம் புண்ணியமா. நம்மள மாதிரி செங்கல்ல கோவில் கட்டுனா 100 வருஷம் புண்ணியமா. அதாவது 100 × 100 எவ்வளோ? 10,000 வருஷம் புண்ணியமா. நம்மள மாதிரி செங்கல்ல கோவில் கட்டுனா. அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கருங்கல்ல கட்டியிருப்பாங்களே, அவங்களுக்குலாம் என்ன புண்ணியம் தெரியுமா? சிவபெருமான் அவர் கிட்டையே வச்சுப்பாராம். எங்க வச்சுப்பாரா? கைலாசனத்துல அவர் கிட்டையே வச்சுப்பாராம். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினவங்க எல்லாருக்கும் 100 வருஷம் புண்ணியமா. இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு நிறைய பேர் உழைச்சிருப்பீங்க, நிறைய பேர் பொருளுதவி கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் வாழ்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் அப்ப 10,000 வருஷம் புண்ணியமா. இந்த நல்ல நாள்ல நானும் பேசி பாட வாய்ப்பு கிடைச்சனால எனக்கும் அந்த புண்ணிய பங்கு கிடைக்கும்ல. நம்ம எல்லாருக்கும் இறைவனோட அருள் முழுசா கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு நிகழ்ச்சியை தொடங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. நம்ம சிவபெருமான் பூமி, நம்ம சக்தி தேவி அந்த பூமியின் இயக்கம். நம்ம சிவபெருமானும் சக்தி தேவியும் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த மண். அந்த மண்ணு தான் நம்ம பிள்ளையார். அதனாலதான் நம்ம மண்ணை பிள்ளையார் செஞ்சு பிள்ளையாரை கும்பிடுவோம். வேற எந்த கடவுளையாவது நம்ம மண்ணை செஞ்சு கும்பிட்டுருக்கோமா? ஆனா பிள்ளையாரை மட்டும் மண்ணை செஞ்சு கும்பிடுவோம். அந்த மண்ல இருந்து முதல்ல உருவான உயிர் புல், அருகம் புல். அதனாலதான் நம்ம மண்ணை பிள்ளையாரை செஞ்சு அவருக்கு நம்ம அருகம் புல் வச்சு அவரை நம்ம முழு முதற் கடவுளா கும்பிடுவோம். நம்ம அருணகிரிநாதர் நிறைய திருப்புகள் பாடியிருக்கார். அதுல பிள்ளையாருக்கும் திருப்புகள் பாடியிருக்கார். அதுல ஒரு திருப்புகளை ரெட்டை பிள்ளையார்னு சொல்லுவாங்களாம். ஏன் தெரியுமா? 100 அப்படின்னா பிள்ளையார், 100 அப்படின்னா பிள்ளையார். இந்த திருப்புகள்ல 200 தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கா? 200 தமிழ் எழுத்துக்கள் இருக்கா. அதனாலதான் இந்த திருப்புகளை ரெட்டை பிள்ளையார்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் ஒரு பிள்ளையாரு கும்பிட்டாலே வெற்றி. அப்ப ரெட்டை பிள்ளையாரு கும்பிட்டா வெற்றி மேல் வெற்றி. கைத்தல நீரைகனி அப்பமோடவள் போரே கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியிலுரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் பதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரள் பூஜ மதயானை மத்தள
சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வந்தாலே போதும், யூடியூப்பை தரங்க, ஃபுல்லாக எல்லா ராசிக்கும் இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுதுன்னு வரும். நம்ம வீட்டிலே சும்மா இருப்போமா? ஏ ராசிக்கு என்ன வந்திருக்கு, ஏ ராசிக்கு என்னமா இருக்கு, இப்படித்தானே கேட்போம். ஆனால் நவகிரக தெய்வங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நவகிரக தெய்வங்களை பார்த்து நம்ம வணங்கினாலே எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால தான் நம்ம திருக்கோவிலில் கூட நவகிரக தெய்வங்கள் வணங்குறதுக்காக இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு லேசா ஓரத்தில் கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம அருணகிரிநாதர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்ன பயிற்சி வந்தாலும் முருகன் தான் நம்ம கூட இருக்காரே. அவர் சொன்ன மாதிரியே பாருங்க, நம்ம திருக்கோயிலில் கூட நவகிரக தெய்வங்களுக்கு கூட சுப்பிரமணியர் இருக்கார். நம்ம சுப்பிரமணியர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நம்ம அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் பண்ணியிருக்கார். நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சீலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நான் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய நகை போட்டு நிறைய ட்ரெஸ் போட்டு தானே கிளம்புவோம், அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு. முருகர் ஏற்கனவே அழகு, அவருக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த விதமும் அலங்காரம் பண்ணுற விதமும் எவ்வளோ அழகாக இருக்கும். அதை வர்ணிச்சு ஒரு பாடு. சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குதே, சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குதே, கந்தகிரி கோவில் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குதே, கந்தகிரி கோவில் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் போலிலே
அவரோட பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஓடி வந்துருவாள்ல. அவங்க 2 பேருக்கும் அம்மா அம்பாள் எவ்வளோ கருணை உள்ளவங்களா இருப்பாங்க. இது ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன். திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சுப்பிரமணிய பட்டர் அப்படின்னு ஒரு பட்டர் இருந்திருக்கார். அவரு தீவிர அம்பாள் பக்தர். அவரோட வேலையே என்னன்னா, திருக்கடையூர் கோவில்ல பஞ்சாங்கம் பார்த்து தீதி சொல்றது அவரோட வேலை. ஒரு நாளைக்கு சுப்பிரமணிய பட்டர் கண்ணை மூடி அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கார் மனசுக்குள்ளேயே. அப்ப அந்த வழியா ராஜா வந்திருக்கார். ராஜா மட்டும் வரல, மந்திரியும் வந்திருக்கார். இந்த மந்திரிகளோட வேலைனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ராஜாட்ட போட்டு கொடுத்துட்டே இருக்காதான். நம்ம மந்திரி சுப்பிரமணிய பட்டர் அப்படி இருக்கத பார்த்துட்டார். சும்மா விடுவாரா? ராஜாட்ட போட்டு கொடுக்குறேன். பாருங்க ராஜா, நீங்க வரீங்க, கொஞ்சம் கூட உங்களை கண்டுக்காம இப்படி கண்ணை மூடி உட்காந்துருக்கார் அப்படின்னு போட்டு கொடுக்குறேன். நம்ம ராஜா ரொம்ப நல்லவர், சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்க்க போயிடுறார். அம்பாளை பார்த்துட்டு திருப்பி வரப்பையும் நம்ம சுப்பிரமணிய பட்டர் கண்ணை மூடி அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கார் மனசுக்குள்ளேயே. நம்ம மந்திரி திரும்பியும் பார்த்துட்டார். சும்மா விடுவாரா? அப்பே சும்மா இல்லாம பாருங்க ராஜா, நீங்க வரப்பையும் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்காம இப்படி உட்காந்துருக்காரு, திருப்பி வரப்பையும் உங்களை இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாமல் உட்காந்துருக்காரு அப்படின்னு போட்டு கொடுக்காரு. நம்ம ராஜாக்கு லேசா கோந்துருச்சு. பட்டரே பட்டரே, இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கிறார். ஏ ராஜா, பட்டர்கிட்ட இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டாரு. நம்ம முருகப்பெருமான் நம்ம கூடவே நம்ம கோவில்ல இருக்கார். நம்ம முருகப்பெருமானை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். முருகான்னு சொன்னா அவ்வளோ பலன், எவ்வளோ பலங்கிறத இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையில இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு வேட்டையாட போனார். வேட்டையாட போனப்ப தெரியாம ஒரு கண்ணுக்குட்டி மேல அம்புட்டார். அந்த கண்ணுக்குட்டி இருந்துச்சு. உடனே கண்ணுக்குட்டியை கொள்றது எவ்வளோ பெரிய பாவம். அதனால ராஜா பதட்டமாகி அவரோட குருஜியை தேடி போனார். பார்த்தா குருஜி வெளியே போயிருக்காருன்னு சொல்றாரு. சிஷ்யர் மட்டும் வெளியே உட்கார்ந்துருக்காரு. சிஷ்யர் கேட்குறாரு, ஏன் ராஜா இப்படி பதட்டமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜா நடந்த கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றார். உடனே சிஷ்யர், ஐயோ கண்ணுக்குட்டியை கொண்டுட்டீங்களா, ரொம்ப பெரிய பாவமாச்சு இது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நீங்க கங்கையில குளிச்சிருங்க, எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு சொல்றார். சரின்னு ராஜா ஒரு தேர் எடுத்துட்டு போயிட்டார். இப்ப வெளியே போன குருஜி திருப்பி வரார். தேர் தடத்தை பார்த்துட்டு கேட்கிறார், இது ராஜா வந்தாரா அப்படின்னு கேட்கிறார். உடனே சிஷ்யர் நடந்த கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி கங்கையில் போய் குளிச்சிடுங்க, உங்க பாவை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு அதையும் சொல்றார். உடனே குருஜிக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி சொன்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே சிஷ்யர், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா குருஜி அப்படின்னு கேட்கிறார். நீ இவ்வளோ பெரிய பாவத்துக்கு போய் கங்கையில குளிச்சா போயிடுமா? நீ அவரை ஒரே ஒரு தடவை உடல் உருகி கண்ணை மூடி மனசார முருகா அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்லியிருந்தா அவரோட பாவையெல்லாம் போயிருக்குமே அப்படின்னு சொல்றார். உடனே இதுலேருந்து என்ன தெரியுது, முருகான்னு சொன்னா அவ்வளோ பலனா. இதை நம்ம அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் பாடியிருக்கார். விழிக்கு துணை
கும்பாபிஷேகம்னா என்ன? கும்பாபிஷேகம் நம்ம எதுக்கு பண்றோங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். கடவுள் எங்க இருக்கார்? அவர் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? ஆனா கடவுள் ஆகாசத்துல தான் இருக்காருன்னு வணங்குறது நம்ம மரபு. அந்த எல்லை இல்லாத இந்த ஆகாசத்துல இருக்க இந்த இறைவனை கோவில் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள கூட்டிட்டு வர்றதுதான் கும்பாபிஷேகம். அந்த ஆகாசத்துல இருக்க அந்த இறைவனை நம்ம நினைச்ச உடனே கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வந்துட முடியுமா டக்குன்னு? அது அவ்வளோ ஈஸியா? இப்ப ஒரு பெரிய விஐபி அவரை நம்ம கும்பாபிஷேகத்துக்கே இன்வைட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதான் எங்க அட்ரஸ் சார், கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோமா? என்ன செய்வோம்? சார் ஃப்ளைட்ல ஏறிட்டீங்களா? சார் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிட்டீங்களா? இப்படி ஃபுல் ஃபாலோ அப்ல இருப்போம். முடிஞ்சா நம்மளே கார் எடுத்துட்டு போய் அவரை பிக்கப் பண்ணி ஆஸ்டா ஏவிஎம் அப்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்தில் உட்கார வச்சு மாலை மரியாதைலாம் செஞ்சு அவரை நம்ம விழுந்து விழுந்து கவனிச்சுப்போம். ஒரு விஐபிக்கே இவ்வளோ வேலை நம்ம செய்கிறோம்னா அந்த ஆகாசத்தில் இருக்க அந்த இறைவனை கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடவுள் ஆகாசத்தில் இருக்கார். இன்னைக்கு நம்ம கும்பாபிஷேகத்துக்கு நிறைய சிவாச்சாரியார்கள் வந்திருந்தாங்களே, அவங்க நிறைய மந்திரங்கள் ஓதுனாங்களே. அந்த மந்திரம் ஒழிக்கிறப்ப இப்போ ஆகாசத்தில் இருக்க அந்த இறைவன் காற்றில் வந்து இறங்கிடுவார். ஏன்? காற்று இருந்தால் தானே அந்த மந்திரமே ஒழிக்கும். இப்போ காற்றில் இருக்காரா? அதே சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்த்தாங்களே, இப்போ காற்றில் இருக்க இறைவன் அக்னிக்குள்ளே வந்துடுறார். அந்த யாகம் வளர்க்குறப்பே அதுக்கிட்ட ஒரு கும்பம் இருக்கும்ல, அந்த கும்பத்தை கூட அழகா தேங்காய் மாயலை நூல் சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களே. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? சுத்தமான நீர். இப்போ அக்னியில் இருக்க அந்த இறைவன் நீருக்குள்ளே வந்துடுறார். இப்போ நீரில் இருக்காரா? அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கோபுரம் மேலே இருக்க அந்த கலசத்தில் போய் நம்ம அபிஷேகம் பண்ணுறப்ப, கும்பாபிஷேகமாக செய்கிறப்ப அந்த இறைவன் பரபிரம்மம் நம்மளுக்காக அந்த இறைவன் கோவிலுக்குள்ளே வந்துடுறார். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இப்படி பஞ்சபூதங்கள் வழியா நமக்காக அந்த இறைவன் வரதுதான் கும்பாபிஷேகம். நமக்காக இப்ப அந்த அதிர்ஷ்ட விநாயகர் அருள் புரிய இருக்கார்ல, அவரை வணங்கி ஒரு பாடல். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சொல்லி போட்டே தொடர்ந்து
இப்போ நம்ம அதிர்ஷ்ட விநாயகருக்கு திருவிழா. அதிர்ஷ்ட விநாயகருக்கு திருவிழான்னு அவரோட அப்பா அம்மாவை கூப்பிட்டா தானே சிறப்பாக இருக்கும். அவங்களோட அப்பா அம்மா யாரு? சிவபெருமான், சக்தி தேவி. உங்க 2 பேரையும் இப்போ அழைச்சிடலாமா? ஓடுங்காலோடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்காலோடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலகாட்டினிலே ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதி காவலனே. ஆலகாலனே ஆலகாட்டினிலே ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதி காவலனே. தாளகங்களோடு மேலே துந்துமிகு உலகிட போற்றனே. காலதுங்கியே ஆனந்த தாண்டவ வானது கண்டவனே. தாளகங்களோடு மேலே துந்துமிகு உலகிட போற்றனே. காலதுங்கியே ஆனந்த தாண்டவ வானது கண்டவனே. முத்துக்குடி சக்தி குருமகள் வித்துக்குரு வேளம் குடியேறு பக்திக்குடி வடலும் பிழையாக திரிப்பதி தேவன் பெயரென பட்டுந்தொரு வரவன் என சுற்றத்தொரு மனிதன் இசை பாட. சுற்றும் தரு ஒருவகை அறிவினி முற்றும் பதிவுமால் மனிதன் பெற்றுப்புக பெருகாலங்கள் உறவாட. திக்கும் பலரி மிதி மிதி என தக தன்னை தக 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 கடற்கடல் அழகிய நலனிடு உலகாட. எம்மைக்கும் மேலும் பிறவெக்கும் பற்றாகி எழிலோடி எமையாளவா. இயற்கை நாடகம் புத்தமிழ் கண்ணினில் இயங்கிய உலகாளவா. எம்மைக்கும் மேலும் பிறவெக்கும் பற்றாகி எழிலோடி எமையாளவா. இயற்கை நாடகம் புத்தமிழ் கண்ணினில் இயங்கிய உலகாளவா. அம்மைக்கும் நாயகம் அப்பனே ஐயே அரசனே நடமாடவா. ஆடுகிற காலத்தில் நாடு கொடியாகவே அம்மையுடன் நீயாடவா. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்தடி. நெருப்புக்குள் நீரொன்று தரச் செய்தடி. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்தடி. நெருப்புக்குள் நீரொன்று தரச் செய்தடி. கருமைக்குள் இறைவனுக்கு உயிர் தந்தடி. கருமைக்குள் உலகங்கள் நடமாடவா. கருமைக்குள் இறைவனுக்கு உயிர் தந்தடி. கருமைக்குள் உலகங்கள் நடமாடவா. உலகத்து நிதியே உலகத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே. உலகத்து நிதியே உலகத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே. அவரோட வேலையே பஞ்சாங்கம் மத்த திதி சொல்றதுன்னு. இவர் விடையை கரெக்டா செய்யறாரு. ராஜா செக் பண்றாரு. நம்ம பட்டர் பௌர்ணமி தீதி ராஜா அப்படின்னு சொல்றார். என்ன தீதி சொல்றாரு? பௌர்ணமி தீதி ராஜா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு பௌர்ணமி தீதியா? அம்மாவாசை தீதி. நம்ம ராஜா திரும்பியும் கேட்கிறார், இன்னைக்கு பௌர்ணமி தீதி தானா அப்படின்னு கேட்கிறார். நம்ம பட்டர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இன்னைக்கு பௌர்ணமி தீதி ராஜா அப்படின்னு சொல்றாரு. ராஜாக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு தெரியாது, நான் இரவு வருவேன், நீ எனக்கு முழு பௌர்ணமி நிலவை காட்டணும், இல்லைனா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போயிட்டார். இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் பட்டர்
பௌர்ணமி திதின்னு சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பஞ்சாங்கம் புக்கில் 16 திதி தேவதைகள் இருக்காங்க. எத்தனை திதி தேவதை? 16 திதி தேவதைகள். அவங்க யார் யாரு சொல்கிறேன். பிரதமை, துவ்தியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை. இப்படி 16 திதி தேவதை இருக்காங்க நம்ம பஞ்சாங்கம் புக்கில். இந்த 16 திதி தேவதைகளும் ஒவ்வொன்றா அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி நம்ம சுப்பிரமணிய பட்டர் மனசுக்குள்ளேயே அம்பாளை பூஜை பண்ணுறார். இப்போ நம்ம ராஜா பட்டரே அப்படின்னு கூப்பிடுறப்ப பௌர்ணமி திதி தேவதை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி திதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டார். இதே ராஜா நம்மள்கிட்ட வந்து இப்படி தண்டனைன்னு சொன்னால் என்ன செய்வோம்? எல்லாத்தையும் புலம்பி தள்ளுவோம். ஆனால் சுப்பிரமணிய பட்டர் அப்படி இல்லை. ஸ்ட்ரைட்டாக அம்பிகைட்ட போனார். நான் எந்த தவறு செய்யல அம்பிகை, நான் உன்னையத்தான் நடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சுப்பிரமணிய பட்டர் மணியே மணியே ஒளியே ஒளியும் மணிப்புனைந்தானியே அணியும் அணிகளையே அணுகாததற்கு பிணியே பிடித்து மறந்தே அமரப் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம்
மக்கள் எல்லாரும் நிற்கிறார். ராஜாவும் நிற்கிறாரு. அப்போ போட்டு கொடுத்தாரே ஒரு மந்திரி, அவரும் நிற்கிறார். ஏன் எல்லாம் நிற்கிறாங்க? அமாவாசை திதி அன்னைக்கு எப்படி பௌர்ணமி திதி வரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. நம்ம சுப்பிரமணிய பட்டர் தான் அம்பாளின் பக்தர் இல்லையா? அம்பா விடுவாளா? அம்பாள் தோட கழட்டுனா, வானத்துல வீசுனா, முழு பௌர்ணமி நிலவ வந்துருச்சு. அதுக்குள்ள சுப்பிரமணிய பட்டருக்கு மட்டும் அம்பாள் தெரிஞ்சா. நம்ம சுப்பிரமணிய பட்டர் காளி பயங்கரி சூளி மதாரி கண்களில் எறிகின்றார், கண்கள் சிவந்தது வண்ணமிருந்தம் காட்சி அறிகின்றார், வானையகனில் வானே வாழ்ந்து கொள்கின்றார், வானது கையில் நெருங்கணுமே குருவனை வாழ்கின்றார், எலிகனை வாழ்கின்றார், அன்னை எறிகின்றார், என் நம்மை எறிகின்றார், அன்னை எறிகின்றார், நம்ம ராஜாக்கு ஆச்சரியம். போய் பட்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசும் கொடுத்துருக்காரு. என்ன பரிசுனா, அந்த திருக்கடையூர் ஊர்லயே ஒரு பெரிய நிலம் கொடுத்து அதில் விளையிற நெல்லெல்லாம் உங்கள் பரம்பரையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காரு. அந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னு தெரியுமா? திருக்கடையூர் கோவிலில் இருக்கு. அடுத்த தடவை நீங்கள் திருக்கடையூர் கோவிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக மறக்காமல் அந்த கல்வெட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. அதனால ராஜா பட்டருக்கு அபிராமி பட்டர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டார். ஓம் சக்தி. திருநெல்வேலினா உங்களுக்கு அல்வா ஞாபகம் வரும். சில பேருக்கு திருப்பதி அப்படின்னா லட்டு ஞாபகம் வரும். சில பேருக்கு பழனி அப்படின்னு சொன்னால் பஞ்சாமிர்தம் ஞாபகம் வரும். ஆனால் பழனிங்கிறது பஞ்சாமிர்தம் மட்டும் கிடையாது. பழனிங்கிறது ஒரு திருநாமமா. நம்ம முருகான்னு சொல்கிற பார்த்தீங்களே ஒரு திருநாமம், அதுக்கு ஈக்குவலாக பழனின்னு சொல்கிறது. இதை நம்ம அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் பாடியிருக்கார். படிக்கின்றிலை பழனி திருநாமம். நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பழனிங்கிற திருநாமத்தை சொல்லலையே, படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை முருகா வெண்கீலை. இது என்ன மன்னையின் அது என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நான் பழனிங்கிற திருநாமத்தை சொல்லலை, முருகாங்கிற திருநாமத்தை சொல்லலையேன்னு நம்ம அருணகிரிநாதர் இந்த கந்தர் அலங்காரத்தில் வருத்தப்பட்டிருக்கார். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவத்தால் முடிக்கின்றிலை முருகா வெண்கீலை. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா வெண்கீலை. முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்த மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்த மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. நம்ம மனசுக்கு தஞ்சம் யாரு? அந்த முருகப்பெருமான்.
இப்போ நம்ம மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ல. இதே இது பழனி கோயிலுக்கு போகணுன்னா என்ன செய்வோம்? ஒரு மேப்பை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்வைன்னு போயிடலாம். இல்லைன்னா சில பேர் ஈஸியாக பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஜாலியாக படுத்துட்டே போவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ரோடு, காரு, பஸ்ஸு, ட்ரெயின், மேப்பு இந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு நடந்து போவாங்க. எங்கெல்லாம் பால் மணக்குதோ, எங்கெல்லாம் பழம் மணக்குதோ, அங்கே யார் இருக்கா? நம்ம முருகப்பெருமான் இருக்கார். பால் மணக்குது, பழம் மணக்குது, பழனி மலையிலே. பால் மணக்குது, பழம் மணக்குது, பழனி மலையிலே. பாலை சுற்றி முருகன் நாமம் எங்கும் ஒலிக்குதாம். பழனி மலையை சுற்றி முருகன் நாமம் எங்கும் ஒலிக்குதாம். முருகா எங்கும் காணிலே. அப்பா முருகா நம்ம நவபாஷான முருகரை பழனியில் செஞ்சு வச்சாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒரே ஒரு நவபாஷான முருகர் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் போகர் பழனி முருகன் செய்கிறப்பே இன்னொரு முருகனை செஞ்சார். நம்ம பழனி முருகன் விஷத்தினால செஞ்சது இல்லையா, அது நம்ம உடம்பை பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு மூலிகை கொட்டையும் கொடுத்தார். மூலிகை கொட்டையும் கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். இப்போ இரண்டாம் முருகன் சிலைக்கு மூலிகை கொட்டையின் தலைக்குள்ள போகர் முருகனடி சேர்ந்துட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எப்படி அந்த கோட்டிங் தரணும், எப்படி அந்த கோட்டிங் தயாரிக்கணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால
அந்த முருகனுக்கு மட்டும் அபிஷேகமே கிடையாது. ஆனா அவர் ரொம்ப அழகா இருப்பார். அவர் எங்க இருக்கார் தெரியுமா? திருச்செங்கோட்டின் ஒரு ஊர்ல மலை மேல இருக்கார். நம்ம அருணகிரிநாதர் கூட ரொம்ப பிடிச்ச முருகன் திருச்செங்கோட்டு முருகன் தான். அவர் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாராம். அவரை பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி 2 கண்ணு பத்தாதான், 4000 கண்கள் வேணுமா? எத்தனை கண்கள் வேணுமா? 4000 கண்கள் வேணுமா? இதை நம்ம அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் பாடியிருக்கார். மாலோர் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனே. மாலோர் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனே. மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேரார் வயல் பொழில் செங்கோடனை. மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை. சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே. அந்த நான் முகனே செங்கோடனே. சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே. அந்த நான் முகனே. இப்ப நம்மளாம் எதை வீடுன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி பெரிய ஆஸ்ட்ராஏவியம் அபார்ட்மெண்ட் மாதிரி அதில் ஏதோ ஒரு 2 BHKவோ ஒரு 3 BHKவோ ஒரு 4 BHKவோ இருந்தால் தானே நம்ம அதை வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அருணகிரிநாதர் நம்ம உடம்பையே ஒரு வீடுன்னு சொல்லியிருக்கார். இதை நம்ம அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் பண்ணியிருக்கார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. மை வைத்த வேற்படை வானவனே. மறவேன் உன்னை நான். வை வைத்த வேற்படை வானவனே. செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. வை வைத்த வேற்படை வானவனே. மறவேன் உன்னை நான். ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. நம்ம முருகப்பெருமான வணங்குறவருக்கு முருகப்பெருமான் எப்பயுமே கைவிட மாட்டார். இதை ஒரு கதையில சொல்றேன் பாருங்க. குணசீலர் அப்படின்னு ஒரு ஒரு 1 புலவர் இருந்திருக்கார். அவர் தீவிர முருக பக்தர்.
அவர் திருச்செங்கோட்டில் தான் இருப்பார். அந்த திருச்செங்கோட்டு கோயிலில் போய் டெய்லி முருகன் பாடல்கள் நிறைய பாடி முருகன் சாமி கும்பிட்டுட்டு வருவார். இப்படியே செஞ்சிட்டு இருந்தாரா? அப்ப வேற ஊர்ல இருந்து பாண்டி புலவர் அப்படின்னு ஒரு புலவர் இருந்திருக்கார். அவர் ரொம்ப பெரிய புலவர். அவரு நிறைய ஊர்களுக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கார். இப்ப குணசீலர் புலவரும் பாண்டி புலவரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சு பேசிக்கிறாங்க. பேசுறப்பயும் சண்டை. அந்த சண்டை ஒரு போட்டியா மாறிடுச்சு. அது என்ன போட்டினா, பாண்டி புலவர் சொல்றாரு குணசீலர் புலவர்கிட்ட, நாளைக்கு வா கோயிலுக்கு, 2 பேர் பார்த்துக்குவோம், யார் சிறந்த புலவர் அப்படின்னு பார்த்துக்கலான்னு ஒரு போட்டி வச்சிருக்கார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் பாண்டி புலவர். குணசீலர் புலவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, அவ்வளோ பெரிய புலவர் வந்து நம்மள்கிட்ட போட்டி போறாரு அப்படின்னு நைட்டெல்லாம் தூங்காம முருகனே நினைச்சிட்டு இருக்கார். விடுஞ்சிருச்சு. பாண்டி புலவர் வரார். அந்த திருச்செங்கோட்டு மலை பார்க்கிறார். இந்த புலவர்கள்லாம் ஏதாவது அழகாக பார்த்தாலே அது பார்த்து பாட்டு எழுதிடுறார். உடனே நம்ம பாண்டி புலவர் திருச்செங்கோட்டு மலையை பார்க்கிறார். அது திருச்செங்கோட்டு மலை பாம்பு படமெடுத்தாடுற மாதிரியே இருக்கும். இந்த நம்ம பாண்டி புலவரோட ஸ்டைலே எப்படின்னா, 4 வரி தான் இருக்கும் அவரோட பாட்டில். முதல் 2 வரி கொஷினாக இருக்கும், இறுதி 2 வரி அந்த கொஷினுக்கு ஆன்சர் இருக்கும். உடனே நம்ம பாண்டி புலவர் இந்த திருச்செங்கோட்டு மலையை பார்த்து ஒரு பாடல் எழுதுறார். அது என்னன்னா, பாம்பு போல் இருக்கும் மலையே நீ படம் எடுத்து ஆளக்கூடாதா அப்படின்னு எழுதுறார். அடுத்த வரி யோசிச்சு பார்க்குறாரு, வரவே மாட்டேங்குது. யோசிச்சு பார்க்குறாரு, வரவே மாட்டேங்குது. உடனே அங்க ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் வந்து அடுத்த வரியை பாடுறார். குமரன் திருமால் மருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே அப்படின்னு பாடுறார். என்ன பாடுறாரு? குமரன் திருமால் மருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே அப்படின்னு பாடுறார். அப்படின்னா என்ன பொருள்? இப்படி பாம்பு படம் எடுத்து அடைச்சுன்னா நம்ம குமரன் மயில் அதை கொத்திருமா. உடனே பாண்டி புலவருக்கு ஆச்சரியம். தம்பி இங்க வா, நான் எழுதின பாட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்கிறார். அதுவா சாமி, இந்த ஊர்ல குணசீலர் அப்படின்னு ஒரு புலவர் இருக்காரு. அவர் நிறைய முருகன் பாடல்கள் பாடுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை கேட்டு எனக்கு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. பாண்டி புலவருக்கு ஆச்சரியம். திரும்பி பார்க்குறாரு, ஆடு மேய்க்கும் சிறுவனை காணோம். அப்பதான் புரிஞ்சு நம்ம பாண்டி புலவருக்கு வந்தது நம்ம முருகப்பெருமான்ட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது? முருகனோட பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவரே வந்து காப்பாத்திடுவார். இதை நம்ம அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் பண்ணியிருக்கார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேந்தனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேந்தனை செந்தமிழ் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த
பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும். அது தமிழ் பாடல்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவருக்கு பாட தமிழ் பாடல்கள் எப்பயுமே புதுசாக தான் இருக்கும். என்றும் புதியதே திருநகை அத்தைக்கிற சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர எனவோதும் முருகா. முத்தை தருவத்தி திருநகை அத்தைக்கிற சக்தி சரவண
இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த ஆஸ்தா ஏவிஎம் அசோசியேஷனுக்கும் வடப்பள்ளி ஐயப்பன் அங்கிளுக்கும் ராஜேஷ் அங்கிளுக்கும் ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரரோஹரா. நன்றி, வணக்கம்.